வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் ஃபேக்டரி. காட்டின் நிழலில் ஒரு கானகத்து வேங்கை கண்கள் குறிவைத்து விட்டால் தவறாமல் அடிக்கும் தன் இலக்கை. அது பாயும் வேகமும் பதுங்கும் தந்திரமும் பகைவரின் நெஞ்சில் விதைக்கும் பயத்தை. இது வேங்கையின் கதையல்ல, வேங்கை மைந்தன் கானகத்தரசன் ஏகலைவனின் கதை. 1000 வேங்கையின் கூரிய பார்வையை தன் கண்களில் சுருக்கி அண்டம் கடந்தும் அம்பெய்யும் ஆற்றல் படைத்தவன் இவன். வேங்கையின் வேகம் இவன் 2 விரலுக்குள் அடங்கும். இந்த மாவீரனின் கதை விரலறுத்த குருதி சூட்டில் விதைக்கப்பட்ட கதை. விதைக்கப்பட்ட வீரம் சாதாரணமாக புதைக்கப்பட்டது அல்ல, அது வேரூன்றி முளைத்து பெரும் விருட்சமாக உயர்ந்து நின்றது. அதை கண்டு பிரபஞ்சத்தை ஆளும் பரந்தாமனே பிரமித்து நின்றதுதான் கதையின் உச்ச கட்டம். மகாபாரதத்துல வில்வித்தை வீரர்களை யோசிக்கும் போது நமக்கு முதல்ல ஞாபகம் வருவதோ கர்ணனும் அர்ஜுனனும் தான். ஆனா இவங்க 2 பேருக்குமே சிம்ம சொப்பனமா ஒருத்தர் இருந்திருக்க முடியும்னா அதுதான் ஏகலைவன். தகுதி இருந்தும் தட்டி பறிக்கப்பட்ட அவனுடைய உரிமையை பத்தி அவன் சிந்திய இரத்த துளிகள் கிட்ட போய் கேளுங்க, அவை சொல்லும் கதை கதையா. விஷயம் என்னன்னா, கதையுடைய ஒரு கட்டத்துல கிருஷ்ணரே இந்த ஏகலைவனை எதிர்கொள்ள முடியாம தடுமாறி இருக்காரு. கிருஷ்ணரையே தடுமாற வச்ச யார் இந்த ஏகலைவன்? அவனுடைய உண்மையான கதை என்ன? வாங்க பயணிப்போம் மீண்டும் ஒரு மகாபாரத கதை களத்திற்குள். இது தமிழ் ஃபேக்டரியின் எபிக் மித்தாலஜிஸ் உங்கள் வழியில். கதை ஆரம்பிக்கிறது ஹஸ்தினாபுரம். பாண்டவர்களும் கௌரவர்களும் வளர்ந்து வர்ற காலம். இவங்களுக்கு முறையான போர்க்கலைய கத்து கொடுக்கணும்னு பிதாமகர் பீஷ்மர் ரொம்ப தீவிரமா யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு. ராஜகுமாரர்களுக்கு குருகுல கல்விய கற்றுக் கொடுக்கிறது சாதாரண விடயம் இல்லை. அந்த காலகட்டத்துல வில்வித்தையில தலை சிறந்த ஒரு குருவை பீஷ்மர் தேடிக்கிட்டு இருந்தாரு. ஒரு நாள் பாண்டவர்களும் கௌரவர்களும் அரண்மனை தோட்டத்துல பந்து விளையாடிக்கிட்டு இருக்கும் போது அந்த சமயம் திடீர்னு அந்த பந்து பக்கத்துல இருந்த ஒரு பாழும் கிணற்றுக்குள்ள விழுந்துடுச்சு. பாண்டவர்களும் கௌரவர்களும் கிணற்றை சுத்தி நின்னு எட்டி பாக்குறாங்க. ஆனா யாராலையும் அந்த பந்தை எடுக்க முடியல. அப்போ அந்த வழியா ஒரு ஒல்லியான உருவம், ஆனா உடல் முழுவதும் கட்டுமஸ்தா சதைகள் இறுகி இருந்துச்சு. அந்த உருவம் நேரா கிணற்றுக்கு அருகே போய் கிணற்றுக்கு பக்கத்துல நீண்டு வளர்ந்திருந்த நாணல் புல்ல கையில எடுத்துச்சு. தன் கைகளால அந்த நாணல் புல்ல கிணற்றுக்குள்ள வீச நாணல் புல் சரியா அந்த பந்துக்கு மேல போய் குத்துச்சு. மீண்டும் இன்னொரு புல்லை எடுத்து கிணற்றுக்குள்ள வீச இது ஏற்கனவே குத்தி இருந்த நாணல் புல் மேல போய் சரியா குத்துச்சு. இப்படியே இமைக்கும் நொடியில புல்லுக்கு மேல புல்ல அடுக்கி அந்த கிணற்றுக்கு வெளியே வரைக்கும் கொண்டு வந்த அந்த உருவம் சட்டுன்னு அதை பிடிச்சு இழுக்க பந்து வெளியே வந்து விழுந்துச்சு. பாண்டவர்களும் கௌரவர்களும் இந்த காட்சிய வியந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. மறுகணம் ஓடி போய் நடந்த விடயங்களை பீஷ்மர் கிட்ட சொல்ல, பீஷ்மர் நாவிலிருந்து உதிர்ந்த ஒரே பெயர் துரோணாச்சாரியார். ஆமா, நாணலை கொண்டே கயிறு திரித்து பந்தை வெளியே கொண்டு வந்தவர் துரோணாச்சாரியார் தான். துரோணாச்சாரியார் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் குருவாயிருந்து குருகுல கல்வியை கற்றுக் கொடுக்கிறேன்னு பொறுப்பேத்துக்கிறாரு. தன்னுடைய மாணவர்கள் எல்லோருக்கும் பயிற்சி கொடுத்து பார்த்த துரோணர் அர்ஜுனனுடைய வில்லாற்றலை கண்டு பிரமித்து போனாரு. அர்ஜுனனுக்கு ஒரு சத்தியம் செய்து கொடுத்தாரு. அர்ஜுனா, இலக்கின் கண்களை கண்களாலே துளைக்கும் உன் பார்வை என்னை பிரமிக்க வைத்தது. இந்த பிரபஞ்சத்திலேயே ஒரு சிறந்த வில்லாளனாக உன்னை நான் ஆக்குவேன்.
அப்படின்னு சொல்றாரு. இப்படி துரோணர் வாக்கு கொடுத்து பயிற்சி கொடுக்க ஆரம்பிச்சாரு. ஒரு நாள் பாண்டவர்கள் எல்லோரும் வேட்டை பயிற்சிக்காக காட்டுக்கு போறாங்க. அவங்க கூடவே ஒரு வேட்டை நாயும் போகுது. இவங்க காட்டுக்குள்ள நடக்க ஆரம்பிச்சதுல இருந்தே ஏதோ ஒரு மர்ம உருவம் இவங்களை தொடர்ந்து வர்ற மாதிரியே பாண்டவர்களுக்கு தோணுச்சு. அந்த நாயும் ஆங்காங்கே மோப்பம் பிடிச்சுக்கிட்டே நின்னுச்சு. சட்டுன்னு ஒரு புதருக்குள்ள பாஞ்சு எதையோ நோக்கி அதிவேகமா ஓட ஆரம்பிச்ச அந்த வேட்டை நாய் காட்டுடைய வேற மூலைக்கு போய் மறைஞ்சு போகுது. அடுத்த சில நிமிடங்கள்லயே அந்த வேட்டை நாயுடைய குரைப்பு சத்தம் காணாம போகுது. பாண்டவர்கள் அந்த நாய் போன திசைய பின்தொடர்ந்து போய் அந்த நாயை கண்டுபிடிச்சாங்க. நாயுடைய முகத்தை பார்க்கும்போதுதான் அவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. அந்த நாயுடைய வாயை சுத்தி பல அம்புகள் எய்யப்பட்டிருக்கு. ஆனா ஆச்சரியம் என்னன்னா, அந்த நாய்க்கு ஒரு சொட்டு ரத்தம் கூட வரல. அதுக்கு வலியும் இல்ல, ஆனா அதால குறைக்கவும் முடியல. அம்புகள் அவ்வளவு துல்லியமா அந்த நாயுடைய வாயை தச்சு வச்சிருக்கு. யாருக்கு இருந்ததோ இல்லையோ, இத பார்த்த அர்ஜுனன் பதறி போனான். நேரா துரோணர் கிட்ட ஓடி போய், குருவே, இந்த உலகத்தில் என்னை மிஞ்சும் ஒரு வில்லாற்றலை கானகத்தில் நான் கண்டேன் அப்படின்னு அர்ஜுனன் சொல்ல துரோணாச்சாரியாருக்கு ஒண்ணுமே புரியல. அவருக்கு இது பேரதிர்ச்சியா இருந்துச்சு. இவரும் கிளம்பி அர்ஜுனனோட கானகத்துக்கு போனாரு. நாயின் வாய் கட்டப்பட்டு இருப்பதை பார்த்த துரோணருடைய மனசுக்குள்ள, இது கட்டாயம் ஒரு வில்வித்தை குருவின் வில்லாற்றலின் வெளிப்பாடுதான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டாரு. ஆனா அடுத்து அவர் கண்ட காட்சிகள் அவர் மனதுக்குள் நினைத்து கொண்டதற்கு எதிர்மாறாக அமைந்தது. இன்னும் அவங்க கொஞ்சம் நடந்து உள்ள போக அங்க ஒரு களிமண் சிலைய பார்த்தாங்க. அது அச்சு அசல் துரோணாச்சாரியார் மாதிரியே இருந்துச்சு. அந்த சிலைக்கு முன்னாடி ஒருத்தன் தன் கண்களை மூடி தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தான். அவனுடைய உடம்பு முழுக்க காவி நிறமன் ஆங்காங்கே பூசப்பட்டிருக்க, அவன் கையில ஒரு வில், முதுகுல அம்பார தூணி. அவன் கண்களை திறந்தான். பார்வையில மின்னல் வெட்டும் அளவுக்கு அப்படி ஒரு கூர்மை. துரோணர் அவனை பார்த்து வியந்து போனாரு. யாரப்பா நீ? என் சிலையை வைத்து நீ ஏன் வழிபடுகிறாய்? வேட்டை நாயின் வாயை கட்டி போட்டது நீதானா என்று துரோணர் கேட்க, அடுத்த கணம் அமர்ந்திருந்தவன் எழுந்து நின்றான். அவனுடைய வில்லை எடுத்து ஒரு சுழற்று சுழற்ற வானில் இருந்து மின்னல் வெட்டி அது அவனுடைய வில்லுக்குள் பிரவேசித்தது. அடுத்த கணம் வானை நோக்கி அவன் அம்பை விட அம்பு வானில் பல கிளைகளாக பிரிந்து மின்னல்களை வெளியிட்டது. பிரிந்த மின்னல்களில் இருந்து மின்னல் பூக்கள் பறந்து வந்து துரோணரின் பாதங்களில் விழுந்தது. மறுகணம் அவருடைய பாதங்களில் போய் விழுந்தான் அந்த வீரன். ஆச்சாரியாரே, என் மகா குருவே, இதோ இங்கே மண்ணால் செய்த உருவமாக நிற்கிறீர்களே, நீங்கள்தான் என் ஒரே குரு. சில மாதங்களுக்கு முன்பு என்னை சீடனாக ஏற்றுக்கொள்ளும்படி உங்களிடம் வந்தேன். ஆனால் நீங்கள் என்னை ஏற்க மறுத்து விட்டீர்கள். இருந்தும் உங்கள் உருவத்தையே குருவாக மனதில் நிறுத்தி ஒவ்வொரு நாளும் இப்பயிற்சியை நான் மேற்கொண்டேன். என் ஒவ்வொரு அம்பின் வேகத்திலும் உங்களது ஆசி கலந்திருக்கிறது. நான் இந்த கானகத்தின் அரசன். என் பெயர் ஏகலைவன் அப்படின்னு ஏகலைவன் சொல்ல, இத கேட்டதும் அர்ஜுனனுடைய முகம் இருண்டு போச்சு. துரோணருக்கு இந்த சிறிய வயதுல இவனுடைய வில்லாற்றலை பார்த்து ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு கணம் அர்ஜுனனையே அவர் மறந்து போயிட்டாரு. அவர் மனம் ஏகலைவனை கட்டி தழுவ எண்ணியது. ஆனா அதை தாண்டிய ஒரு உண்மை அவரை தடுத்துச்சு. சத்திரியர்களை தவிர மற்ற குலத்தை சேர்ந்தவங்க இந்த மாதிரியான போர்க்கலைகளை கத்துக்கிறது அவங்களுக்கு பெரும் ஆபத்தை கொடுக்கும். அரசர்களுக்கு மட்டும் இந்த உண்மை தெரிந்தா இந்த இனத்தையே கூட அவங்க அழிச்சிடுவாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அவர் அர்ஜுனனுக்கு செய்து கொடுத்த சத்தியம். மனச கல்லாக்கிக்கிட்ட துரோணர் ஒரு கொடூரமான முடிவை எடுத்தாரு. ஏகலைவா,
நான் உனக்கு குருவென்றால் நீ எனக்கு கொடுக்க வேண்டிய குரு தட்சணை எங்கே அப்படின்னு அவர் கேட்க, எதுவானாலும் என் உயிரானாலும் தருவேன் குருவே அப்படின்னு ஏகலைவன் சொல்ல, அடுத்த கணம் துரோணர் ஏகலைவன் வாழ்க்கையையே புரட்டி போடக்கூடிய ஒரு விஷயத்தை கேட்டாரு. உன்னுடைய வலது கை கட்டை விரல் வேண்டும். ஒரு வில்வித்தை வீரனுக்கு கட்டை விரல் இல்லனா அவனால வில்ல கூட பிடிக்க முடியாது. மனிதனுக்கு இந்த 5வது விரல் எப்போ எதிர் திசைக்கு திரும்பிச்சோ அப்பதான் அவன் உலகத்தையே ஆள ஆரம்பிச்சான். இது அனைத்தும் தெரிஞ்சும் ஏகலைவன் ஒரு நொடி கூட யோசிக்கல. நிசப்தமான காடு, குருவின் கொடூரமான வேண்டுதல், கலங்காத கண்கள், துடிக்காத கரங்கள், மின்னி மறைந்தது ஒரு கூர்மையான கத்தி, தரையில் விழுந்தது மாவீரனின் சக்தி. குருதி வழிய நின்றாலும் புன்னகை மாறவில்லை. அவன் கொடுத்த தியாகத்திற்கு நிகர் இந்த மண்ணிலே இல்லை. சிதறி கிடந்த இரத்த துளிகள், சரித்திரத்தின் வரிகள். ஒரு கட்டை விரல் விழுந்தது. இவன் சகாப்தம் எழுந்ததா, தொடர்ந்ததா? தன்னுடைய கட்டை விரலை வெட்டி துரோணருடைய கைகள்ல வைக்கிறான் ஏகலைவன். துரோணருடைய கண்கள்ல நீர் பெருகுச்சு. அப்போ துரோணர் ஒரே ஒரு விஷயத்தை தான் சொன்னாரு. இன்று இந்த துரோணன் துரோகியானேன். ஒன்று மட்டும் உறுதி ஏகலைவா, அர்ஜுனன் சிறந்த வில்லாளனாகலாம். ஆனால் நீயே நான் பெற்ற சிஷ்யர்களில் என் மனதிற்கு நெருக்கமான சிறந்த மாணவன் அப்படின்னு கண்ணீர் மல்க சொல்லிட்டு அர்ஜுனனை கூப்பிட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டாரு. நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா கர்ணன், அர்ஜுனன் இவங்க ஒரு சிறந்த வில்லாளனா ஆகிறதுக்கு முன்னாடியே ஏகலைவன் அனைத்தும் கற்றறிந்த ஒரு வில்லாளனா இருந்திருக்கான். இவன் மட்டும் கட்டை விரலை இழக்காம இருந்திருந்தா மகாபாரத கதை களமே வேறு திசைக்கு போயிருக்கும். கதை இதோட முடிஞ்சிருச்சுன்னு எல்லோரும் நினைப்பீங்க. இதுவரைக்கும் தான் ஏகலைவனுடைய கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா முக்கியமான கதையே இப்பதான் தொடங்குது. கட்டை விரல் போனதுமே ஏகலைவன் துவண்டு போய் உட்கார்ந்துடல. அவனுடைய விடா முயற்சி இருக்கே, அது அவனை ஒரு சிறந்த வில்லாளனாக்குச்சு. எப்படின்னு கேக்குறீங்களா? கட்டை விரல் இல்லாமலேயே மற்ற விரல்களை வச்சு அம்பு விடும் ஒரு புது முறையையே ஏகலைவன் உருவாக்குறான். விஷயம் என்னன்னா, இப்போ அவன் விடும் அம்புகள் பழைய அம்புகளுடைய வேகத்தை விட 3 மடங்கு வேகத்துல பாஞ்சுது. அவன் அந்த கானகத்துக்கு ராஜாவா நிஷாத தேசத்துடைய தலைவனா போய் அமர்ந்தான். இதற்கு பிறகுதான் ஜராசந்தனுடைய நட்பு இவனுக்கு கிடைக்குது. ஜராசந்தன் பாண்டவர்களுடைய பரம எதிரி. ஜராசந்தனுடைய மிகப்பெரிய பலமே ஏகலைவன் தான். அவனுடைய மொத்த படைக்கும் படை தளபதியா ஏகலைவன் தான் இருந்தான். கம்சன் இறந்த பிறகு கிருஷ்ணரை பழிவாங்க நினைத்த ஜராசந்தன் தன் மொத்த படைகளையும் கிளப்பிக்கிட்டு மதுராவை நோக்கி போய் கிருஷ்ணரை எதிர்த்து பெரும் போர் செய்தான். எவ்வளவு முயற்சி பண்ணாலும் கிருஷ்ணராலையும் பலராமராலையும் ஜராசந்தனுடைய படைய தோற்கடிக்கவே முடியல. இதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தது போர்க்களத்தில் முன்தளத்தில் நின்று போர் செய்த ஏகலைவன். 1 இல்ல 2 இல்ல, கிட்டத்தட்ட 16 முறை ஜராசந்தன் மதுராவை நோக்கி போரிட்டு போனான். ஆனா கிருஷ்ணரால வெற்றி அடையவே முடியல. ஏகலைவனுடைய தாக்குதல் அசாத்தியமானது. காடுகள்ல மறைந்து விலங்குகளை வேட்டையாடும் சமூகத்தை சேர்ந்த ஏகலைவன் அதே தந்திரங்களை போர்க்களத்திலையும் பயன்படுத்தினான். அவனுடைய வேகமும் போர் தந்திரமும் பல நேரங்கள்ல கிருஷ்ணரையே பிரமிக்க வைத்து பார்க்க வச்சிருக்கு. சில நேரங்கள்ல போர்க்களத்துல 4-5 ஏகலைவன்கள் இருப்பாங்க. கிருஷ்ணருடைய படைத்தளபதிகள் ஏதாச்சும் ஒரு ஏகலைவனை நோக்கி போனா அது ஒரு பெரிய ஏமாற்று வலையாயிருக்கும். அதுல சிக்கி பல யாதவ படைகள் உயிரிழப்பாங்க. ஏகலைவன் ஒரு சிறந்த வில்லாளனா மட்டும் இல்லாம ஒரு மிகப்பெரிய போர் தந்திரவாதியாகவும் இருந்தான்.
இப்போ ஜராசந்தன் 17வது முறையா மதுராவை நோக்கி தன்னுடைய போர்க்களத்தை தொடங்கினான். இந்த போர்க்களத்துல தான் கிருஷ்ணரும் ஏகலைவனும் நேருக்கு நேரா முதல் முறையா சந்திச்சுக்கிட்டாங்க. அப்போ கிருஷ்ணர் தன்னுடைய ரதத்துல இருந்து சொல்றாரு, ஏகலைவா, உனது திறமைக்கு ஈடு இணையே இல்லை. சமயங்களில் என்னையே நீ பின்வாங்க வைத்திருக்கிறாய். ஆனால் உன் வில் அதர்மத்தின் பக்கம் நிற்பது உனக்கு அழிவையே கொடுக்கும். கிருஷ்ணா, நீதிக்கும் அநீதிக்கும் இடையே இருப்பது நீ என்பது எனக்கு தெரியும். நீதியையும் தீர்மானிப்பது நீ, அநீதியையும் தீர்மானிப்பது நீதான். நான் கொண்ட நட்பே எனக்கு உயர்வானது. போரிடு கிருஷ்ணா, உன் சுதர்சனம் சுழலட்டும் அப்படின்னு ஏகலைவன் சொல்றான். அந்த போர் அதி பயங்கரமா நடக்குது. கிருஷ்ணர் பல தடவை ஏகலைவனுடைய அம்புகளை பார்த்து மிரண்டு போனாரு. அவருக்கு ஒரு விஷயம் மட்டும் தெளிவா தெரிஞ்சிடுச்சு. இவன் மட்டும் உயிரோட இருந்து இறுதி போர்க்களத்துல கௌரவர்கள் பக்கம் போய் நின்னுட்டா அங்க இருக்கிறது ஒரு கர்ணன் இல்ல, 2 கர்ணன். இதை உணர்ந்த கிருஷ்ணர் தர்மத்தை காப்பதற்காக பிரபஞ்சத்தையே அழிக்கும் ஆயுதமான சுதர்சன சக்கரத்தை ஏகலைவனை நோக்கி ஏவி விட்டார். இது கிட்ட இருந்து படைத்தவனே தப்புவது கஷ்டம். குத்துயிரும் குலை உயிருமா மண்ணுல சரிஞ்சா ஏகலைவன். கிருஷ்ணர் அவன் கிட்ட போய் பார்க்கறாரு. அப்பவும் பாருங்க, அவன் கண்கள்ல ஒரு சொட்டு கண்ணீர் கூட இல்லை. அப்போ ஏகலைவன் சொன்னா, கிருஷ்ணா, இது மாபெரும் பெருமை. உன் கரங்களால் உயிர் விடுவது நான் பெற்ற பாக்கியம். என் கட்டை விரலை பறித்து என் முழு ஆற்றலை எடுத்துக்கொண்ட ஆச்சாரியார் முன் நான் தோற்றிருக்கலாம். ஆனால் இன்று ஒரு வீரனாக உன் முன் உயிர் விடப் போகிறேன். இத கேட்ட கிருஷ்ணர் அவனுடைய தலை மேல கை வச்சு, உன் பணி இன்னும் முடியவில்லை ஏகலைவா. நீ அடுத்த பிறவியில் பாஞ்சால நாட்டு இளவரசன் திருஷ்டத்யுமனாக பிறந்து உன் அநீதிக்கு நியாயத்தை பெறுவாய் என்று கிருஷ்ணர் சொல்ல, ஏகலைவன் அந்த போர்க்களத்திலேயே வீர மரணம் அடைந்தான். இந்த ஏகலைவன் தான் அடுத்த பிறவியில திருஷ்டத்யுமனா பிறந்து துரோணாச்சாரியாருடைய உயிரை எடுப்பான். நம்மளுடைய பழைய மகாபாரத பதிவுகளை பார்த்தவங்களுக்கு இது நல்லாவே தெரியும். இப்போ ஏகலைவனுடைய கதை நமக்கு சொல்லித்தர பாடம் ரொம்ப ரொம்ப ஆழமானது. திறமை அப்படிங்கிறது ஒருத்தருடைய பிறப்பிலையோ இல்ல குருவுடைய ஆசீர்வாதத்திலேயோ வருவது இல்லை. அது ஒருத்தருடைய விடா முயற்சியில இருக்கு. ஒரு கட்ட விரல் போனா என்ன, அடுத்த 4 விரலை வச்சு சரித்திரம் படைப்பேன்னு ஏகலைவன் நினைத்த அந்த மனத்திமிர்தான் ஒவ்வொரு மனுஷனுக்கும் வேணும். ஏகலைவனுடைய கதையின் அடிப்படையே இதுதான். இதுபோல் பார்க்க வேண்டிய பதிவுகள் பல ஆயிரம். உங்கள் ஆதரவு எங்களுக்கு உற்சாகம் தரும். தாமதம் வேண்டாம், இப்போதே இணைந்திடுங்கள். தமிழ் ஃபேக்டரியுடன் விரைவில் சந்திக்கிறேன். நன்றி.